அண்ணாமலை என்ன கேட்கிறாருன்னா, நீங்க பிரைமா ஃபேசியே இல்லாம ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷனை ஒருத்தர் வைக்கிறாருன்றதுக்காக ஒரு மாஸ்ட் மேன் ஒரு முகமுடியை போட்டு வந்து ஒரு நபர் இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறான்றதுக்காக இது வந்து நான் கடுமையா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை வந்து பல கட்டங்கள்ல வந்து தனக்கு மூளையே இல்லைன்றதை நிரூபிச்சிருக்காரு. நீங்க வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்தீங்க, ஐபிஎஸ் இருந்தீங்க, அந்த பகுதியில் வந்து பணியாற்றி இருக்கீங்க. ஒரு கொலை நடந்ததாக சொல்லப்படுகின்ற இடத்துல பிரைமா ஃபேசி எவிடன்ஸ்ன்றது என்ன? எஃப்ஐஆர் தான் முதல்ல. எஃப்ஐஆர் மேல புலன் விசாரணை நடக்கணும். அந்த புலன் விசாரணை அடுத்த கட்டத்திற்கு சென்று எக்ஸ்கவேஷன் ப்ரொசீடிங்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில், பள்ளம் நோண்டிய இடத்தில் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன. மண்டையோடுகள் இருக்கு. அது யாருதுன்றது வந்து மேட்ச் பண்ணி சொல்லணும் இல்ல. அதை சொல்றதுக்கு முன்னாடியே பேஸ்லெஸ் அலிகேஷன் பிரைமா ஃபேசி கேஸ் இல்லைன்னு சொல்றதே ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் வந்து இவர் கொடுக்க முடியாது. அண்ணாமலை சொன்னார்னா தப்பு. தான் படிச்சதெல்லாம் சனாதன தர்மத்தினுடைய லெஜிட்டிமசியை வந்து இல்ல அவர் படிச்சதெல்லாம் மறந்துட்டாரு பாவம். அதாவது எப்பவுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாக்யராஜ் படத்து வசனத்தை நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். இந்த இது நம்மால்ல வரும், நாரோட பூவும் சேர்ந்து பூவும் நாரி போச்சுன்னு. அது அண்ணாமலைக்கு தான் பொருந்தும். நான் என்ன சொல்றேன், யூ ஆர் அ போலீஸ் ஆஃபீஸர். யோசிங்க, ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, அதுக்குள்ளே ஏன் இதில் கொண்டாந்து சனாதனத்தை நுழைக்கிற? நான் கிறிஸ்டியானிட்டிலையும் இருக்கின்றேன், இஸ்லாத்திலையும் இருக்கின்றேன், புத்த மதத்திலையும் இருக்கின்றேன். மதம்னு வந்தாவே மக்களை மடையெல்லாம் வச்சிருக்கிறது தான் வந்து அதனுடைய கோட்பாடு. அப்படி இருக்கும்போது சனாதன இந்து மதத்தை அழிக்கணும்னு சொல்லி நீங்க வந்து உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, யார் திகாக இருக்கான கர்நாடகால? திமுக இருக்கா?